சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் கைடன்ஸ் ரமேஷ் பிரசாத். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி. ஸோ இந்த மூன்று பிரிவினருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் மற்றும் பிரைவேட் காலேஜ் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா இருக்குங்களா, அந்த சீட்டை ஃபில் பண்ணதுக்காக இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கவுன்சிலிங் ஷெடியூல் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஷெடியூல் பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ 11/12/20 இந்த டேட்டில் கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. 12 அதுக்கப்புறம் 14 மொத்தம் 3 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடைபெறுது. சண்டே ஹாலிடே. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு யார் எப்படி கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 9, 11, 2 மொத்தம் எல்லா நாட்களுமே 3 ஷெடியூலாக ஆரம்பிச்சிருக்கு. கம்யூனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் எஸ்சி கம்யூனிட்டி பீப்புள் கலந்துக்கலாம். அதாவது 494 நீட் மார்க்லேருந்து 421 நீட் மார்க் ஸ்டூடெண்ட் கலந்துக்கலாம். அதே போல் 12ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 420 நீட் மார்க்லேருந்து 381 வரைக்கும் நீட் மார்க் யாரெல்லாம் எடுத்துருக்காங்களோ அவங்கெல்லாம் கலந்துக்கலாம். அதே போல் 14/12/20 அன்று பார்த்தீங்க அப்படின்னா காலை 9 மணி ஷெடியூலும் 11 மணி ஷெடியூலும் எஸ்சிஏ மாணவர்கள் கலந்துக்கலாம். 492 நீட் மார்க்லேருந்து 270 உள்ள நீட் மார்க் ஸ்டூடெண்ட் எல்லாருமே கலந்துக்கலாம். அதே போல் எஸ்டி மாணவர்கள் 2 மணி ஷெடியூலில் கலந்துக்கலாம். 480 நீட் மார்க்லேருந்து 207 வரைக்கும் நீட் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் கலந்துக்கலாம். இந்த சீட்டானது எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் உள்ள சீட்ஸ் ஃபில் பண்ணதுக்காக, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸை ஃபில் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த கால் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கால் லெட்டர் டவுன்லோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த அப்ளிகேஷன் நம்பர் டேட்டா கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்து நீங்கள் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லப்பட்டிருக்காங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெளிவாக கேட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அட்மிஷன் நீங்கள் நடைபெறும் போது, கவுன்சிலிங் நடைபெறும் போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக முடியும். சரிங்களா? அனைவரும் சிறப்பான முறையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. நம்ம இந்தியாவில் எம்பிபிஎஸ் ஒரு நல்ல கல்லூரியில் ஒரு நார்மல் பட்ஜெட்டில் படிக்கணும் அப்படின்னாலும் கால் பண்ணலாம். மேலும் வெளிநாடு சென்று எம்பிபிஎஸ் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான காலேஜில் படிக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். வித்தவுட் டொனேஷன் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி போன்ற கோர்ஸ் தரமான கல்வியில் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். புதிய நபர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது எனக்கு பெரிய நம்பிக்கையும் கொடுக்கும்.